விஜய் கள்ளக்குறிச்சியில் சாராய்ச்சாவை பார்த்தது தாக்கம் இருக்காதுன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க? விஜய் வந்துட்டாரு, நோட்டாவை ஜெயித்துறோம், நோட்டாக்கு ஓட்டு கூட்டின்னு சொன்னேன். நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு ஜான ஆரோக்கியசாமி கோலத்தனமா நீங்க விஜய் களத்துக்குள்ள வரவிடாம பண்ணீங்களே, அசிங்கப்பட்டு போனீங்களே ஜான ஆரோக்கியசாமி. விஜயால எதுவுமே அங்க விக்கிரவாண்டியில ஒன்றும் பண்ண முடியலையே. ஒன்று போலிங் அதிகமாயிட்டு, இது விஜய்க்கு அவமானம். திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி போலிங் அதிகமாயிட்டு, இது விஜய்க்கு அவமானம் ஜான ஆரோக்கியசாமி. விஜய்க்கு செல்வாக்கு இல்லை, விஜய் வெத்து வேட்டுன்னு இது காட்டுது ஜான ஆரோக்கியசாமி. அடுத்தால களத்தை விட்டு ஓடுறீங்க, அது கோலத்தனம். சீமான் களத்துக்குள்ள நின்னாரு, ஜான ஆரோக்கியசாமி என்ன பண்ணாரு? சீமான மட்டையை கட்டி விஜயை பற்றி பேச வச்சிருவோம், ஆனா விஜய் நடுநிலை அண்ணி போயிடுவோன்னு சீமானை ஏமாத்துற வேலையை ஜான ஆரோக்கியசாமி பண்ணாரு. சீமான் தெளிவா கடைசியா நின்று திமுக அண்ணாத்தையும் அடிச்சு சீன முங்கில் மாதிரி வளரும்னு சொல்லி தனிச்சு துணிச்சலா நின்னதுக்கு 6% ஓட்டு எடுத்தாரு. விஜய் கோழைத்தனமா ஓடிட்டாரு. விஜய் என்லைட்டன் பண்ணுங்க ஜான ஆரோக்கியசாமி. விஜய் டார்க்ல இருக்காரு, இருட்டுல இருக்காரு. ஜான ஆரோக்கியசாமி விஜய் என்லைட்டன் பண்ணுங்க. இதுல எதுவுமே முக ஸ்டாலினுக்கு இப்ப இல்ல. கூட்டணி இன்டாக்டா இருக்குது. அவர் நினைச்சா எப்ப வேணாலும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க முடியும். வருண்குமார் ஐபிஎஸ் சீமான் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இனவாதம் பேசக்கூடிய கட்சியா நாம் தமிழரை பார்க்கிறோன்னு போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டிலே பேசுறாரு சார். அவங்க ரொம்ப டேஞ்சர், எல்டிடி கூட தொடர்பு இருக்கிறாங்க அப்படிலாம் பேசுறாரு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இது சீமானுக்கு பெரிய பிளஸ். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் சீமான், தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்குது, என்ஐஏ சோதனை பண்ணியிருக்கிறாங்க. மோடிக்கு வருண்குமாரை விட சீமானை நல்லா தெரியும். மோடிக்கு சீமானை நல்லா தெரியுங்கிறனால தான் அண்ணாமலை அந்த கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே இதுக்குள்ள நான் பெருசாக கொண்டு போக விரும்பல. மோடிக்கு வருண்குமார் எல்லாத்த விட சீமானை நன்றாக தெரியும், பிரதமருக்கு நன்றாக தெரியும். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சீமானை பலவீனப்படுத்துகிற வேலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கா சார். காளியம்மாள் வெர்சஸ் சீமான் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதில் இருக்கிற முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே வெளியே போறாங்க. வருண்குமார் ஐபிஎஸ் வெர்சஸ் சீமான் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இனவாதம் பேசக்கூடிய கட்சியா நாம் தமிழரை பார்க்கிறோன்னு போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டிலே பேசுறாரு சார். அவங்க ரொம்ப டேஞ்சர், எல்டிடி கூட தொடர்புல இருக்கிறாங்க அப்படிலாம் பேசுறாரு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இது சீமானுக்கு பெரிய பிளஸ். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் சீமான், தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்குது, என்ஐஏ சோதனை பண்ணியிருக்கிறாங்க. மோடிக்கு வருண்குமாரை விட சீமானை நல்லா தெரியும். மோடிக்கு சீமானை நல்லா தெரியுங்கிறனால தான் அண்ணாமலை அந்த கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே இதுக்குள்ள நான் பெருசாக கொண்டு போக விரும்பல. மோடிக்கு வருண்குமார் எல்லாத்த விட சீமானை நன்றாக தெரியும், பிரதமருக்கு நன்றாக தெரியும். இப்போ விஜயால சீமானுக்கு லாபம். இதை ஜான ஆரோக்கியசாமி அனுகூல சத்துருட்டு சீமானை கவுத்திரலான்னு பார்த்தாரு, ஏமாத்திரலான்னு பார்த்தாரு. சீமான் கடவுளர்களால் அலர்ட்டாக இருந்து ஜான ஆரோக்கியசாமிக்கு சதி திட்டங்கள் எதுவுமே நடக்கலை. மைக் படத்தை போட்டு மறைமுகமாக சீமானுக்கு ஆதரவுன்னு சொன்னவங்க சீமானுக்கு விக்கிரவாண்டியில் ஓட்டு ஏற்கனவே குறவுன்னதும் நடுநிலைமை விஜய்ன்னு ஒரு நாடகத்தை நடித்து சீமான்கிட்டே விஜயை பற்றி பேசுங்கன்னு கெஞ்சிருக்காங்க. இல்லை, அது சீமான் தான் ஏமாந்துட்டாருன்னு சொல்கிறாங்க சார். அது ஒரு திரைப்படம், ஒரு பாட்டு. இவர் அப்படி கிளைம் பண்ணிக்கிட்டாரு. என் தம்பி மைக்கு படத்தை போட்டு எனக்கு தான் ஓட்டு கேட்குறான்னு இவர் கிளைம் பண்ணிட்டாருன்றாங்க சார். தப்பு. சீமான் அது பண்ணது தப்பு. சீமான் அதில் என்ன பண்ணியிருக்கணும்னா விஜயை கிளாரிஃபை பண்ண வச்சுருக்கணும். மைக் படத்தை போட்டது நாம் தமிழருக்கு ஆதரவாங்கிறதுல கிளாரிஃபை பண்ண வச்சுருக்கணும். ஆக்சுவலாக ஜான ஆரோக்கியசாமி என்ன பண்ணாருன்னா உதயநிதி ஸ்டாலினை ஏமாத்திடலான்னு நினச்சி சிஏஏ எதிர்ப்புன்னு சொன்னால் திமுகவில் உள்ள 39 எம்பிக்களும் விஜய் ஆதரிக்கிறாரு சிஏக்கு எதிரானா உதயநிதி ஸ்டாலின் பக்காவாக இந்த விஜய்க்கு சதி திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு மோசடியாக வராங்க. இவர் சிஏ எதிர்ப்பாருன்னு சொல்லிக்கிட்டு விஜயை சொல்லியா திமுக ஜெயிக்கணும். ரங்கராஜ் பாண்டே நோட் இட், சுமன் சி ராமன் நோட் இட், சவுக்கு சங்கர் நோட் இட். இதுதான் உண்மை. நடந்த விஷயத்தில் எவனும் மறைக்க முடியாது, யாரும் மறைக்க முடியாது. அப்போ அவங்க விஜய் ஒரு பொருட்டாட்டே எடுக்கலை. நீங்கள் சிஏ எதுங்க ஆதரிங்க, அதுக்கு பற்றி எங்களுக்கு என்ன, எங்கள் 39 எம்பிக்கு என்ன. நாளைக்கு நாங்கள் ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய பெருமை இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ரஜினியை சொன்னது மாதிரி விஜயை சொல்லிட்டோம்னா திமுக அணிக்குள்ள இந்த ஓட்டில் எனக்கு பங்கு இருக்குது, திமுக எங்கள் மண்ணுக்குன்னு இவர் ஜான ஆரோக்கியசாமியை அத்தனை பத்திரிகைகளையும் கொடுத்து பொய் செய்தியை மோசடி செய்திகளை பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ தெளிவாக உதயநிதி ஸ்டாலின் பக்காவாக விஜயை பற்றி யாரும் பேச விடாமல் 39 எம்பிக்களையும் தெளிவாக நாம் ஜெயிக்கிறோம், நாம் அடிக்கிறோம், விஜயெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு களம் கண்டுட்டார். பார்த்தாரு விஜய் சினிமா ஹீரோ. நம்ம கட்சி ஆரம்பித்து ஒரு அறிக்கை விட்டுட்டோம், சீண்டு வாரத்து போய் இருக்கமே, நம்ம சிஏ எதிர்ப்பை ஒரு வய சீண்டு இல்லையே, நம்மளை ஒரு ஃபோல்ஸாக ஒருத்தம் கூட மதிக்கலையே, என்ன பண்ணி மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. அது நாம் தமிழருக்கு ஆதரவு தோற்றம் தான். அதன் மூலமாக அவருக்கு உலகளாவிய தமிழர் மத்தியில் ஒரு படத்துக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்.
லாபம். சோழியம் குடுமி சும்மா ஆடாது. தமிழக நாம் தமிழர் மத்தியில் படத்துக்கு ஆதரவு கிடைக்கும், பெங்களூரில் ஆதரவு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், கோட் படம் இந்த 3 இடத்துல ஓடின ஓட்டம் ஆந்திரா தெலுங்கானாவில் கிடையாது, வட இந்தியாவில் கிடையாது. அப்போ சீமான மைக் படம் போட்டதில் கோட்டுக்கு ஒரு லாபம் இருந்திருக்கு. தம்பி எனக்காக மைக் படத்தை போட்டிருக்காங்கிறது சீமான் பேசியிருக்க கூடாது, அது விஜயை பேச வச்சுருக்கணும். ஆனால் இப்போ சீமானுக்கு விஜயாவில் இருக்கக்கூடிய லாபம் என்னென்னா, உள்ஒதுக்கீடு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடில் சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்காக தெளிவாக இருக்கிறாப்பில். விஜய் பறையர்களை ஏமாத்துறாரு, அருந்ததியர்களை பயக்க முடியாதுன்னு பறையர்களை ஏமாத்துறாரு. ஜான ஆரோக்கியசாமி முடிஞ்சா விஜயில் இதில் கருத்தை சொல்ல வச்சு பாருங்கள். ஜான ஆரோக்கியசாமி இந்த விஷயத்தில், ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, கிறிஸ்டின் நாயுடு, தெலுங்கு ரெட்டியார் 2 பேரும் அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு விஷயத்தில் விஜய கருத்தை சொல்ல வச்சு பாருங்க. உங்களுக்கு துணிவு இருந்தால், பலம் இருந்தால், முதுகெலும்பு இருந்தால் கருத்தை சொல்லி பாருங்க. கருத்து சொல்ல முடியாமல் இருக்கனால தான் பறையர்களுக்கு ஆதரவா சீமான் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் துணிவு இருந்தால் சொல்லி பாருங்க. அப்போ இந்த இஷ்யூ சீமானுக்கு லாபம், இந்த இஷ்யூ சீமானுக்கு லாபம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் எல்லாருமே அந்த பக்கம் விஜய் கட்சியில் வந்து சேர்றாங்க. விஜய் கட்சி செய்தி தொடர்பாளர்கள் ஜான ஆரோக்கியசாமி அவங்க வயிற்றில் அடிக்கிறாப்புலன்னு வேற கட்சிக்கு போயிடுவாங்கங்கிற சூழ்நிலை இன்னைக்கு களத்துக்குள்ளே இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள். நான் பேசணும் பிறவாது அவங்களுக்கு ஒழுங்காக பணத்தை கொடுத்து அவங்கள ரீட்டைன் பண்ண பாருங்கள். விஜய் அசிங்கப்பட்டுருவீங்க. அல்லது விஜய்க்கு கன்னிமொழி அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க சார். 200 இடங்களை வந்து நாங்களும் ஜெயிப்போம் இருமாப்போம்னு சொல்கிறோம் சார். அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் 2026? திமுக அணி பாண்டே அவர்களும் என் நண்பர் சாணக்கியா பாண்டேக்கும் சேர்த்து இதை சொல்கிறேன், சுமன் ஸ்ரீராமனுக்கும் சேர்த்து சொல்கிறேன், சவுக்கு சங்கருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். திமுக அணி 47% வாக்கு பலத்தில் இருக்குது. 45% வாக்கு எடுத்து 2021 வெற்றி பெற்றாங்க. கமல்ஹாசன் கூட சேர்ந்துருக்கிறாரு. கமல்ஹாசன் சேர்ந்ததில் ஓரளவு வாக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அது தென்சென்னை பிராமின் ஓட்டு, கோயம்புத்தூர் ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகலை. பட் அவருக்கு பிரச்சார பலம் ஒரு ப்ளஸ் தான். அவர் எடுத்த ஓட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு ப்ளஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. இப்போ அவங்க 47% வாக்கு எடுத்திருக்காங்க. இது ஜார்க்கண்ட் எலெக்ஷனில் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் ஹேமந்த் சோரன் அந்த பெண்களுக்கான உரிமை தொகையில் வந்து தெளிவாக ஜெயித்துட்டாரு. அதையே பாஜகவும் சொல்லும்போது கூட 100 ரூபா கூட்டி கொடுப்போன்னு தேர்தல் ஆணைய விதிமுறை வர்றதுக்கு முன்னாடி கொடுத்து அவர் ஜெயித்துட்டார். ப்ரோ இன்கம்பன்சி ஜார்க்கண்டில் இருந்தது. மகாராஷ்டிராவில் திமுக செய்தி தொடர்பாளர்கள் இருந்து, கம்யூனிஸ்டுகளில் இருந்து எல்லாருமே பாஜக மோசமாக துவக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஷிண்டே வந்து அதே மகளிர் உரிமை தொகை கொடுத்து ப்ரோ இன்கம்பன்சியில் பெரிய வெற்றியை பெற்றுட்டார். இப்போ பட்னாவிஸ் வந்து சிஎம்மாக இருக்கிறாரு. இதே மாதிரி முக ஸ்டாலினுக்கு ஏன் ப்ரோ இன்கம்பன்சி வரக்கூடாது? சவுக்கு சங்கர் ப்ரோ இன்கம்பன்சி ஏன் வரக்கூடாது? சுமன் ஸ்ரீராமன் ப்ரோ இன்கம்பன்சி ஏன் வரக்கூடாது? ரங்கராஜ் பாண்டே ப்ரோ இன்கம்பன்சி ஏன் வரக்கூடாது? XYZ இவங்க ஸ்டாலினை பற்றி சொன்னது எவ்வளவு கரெக்டாக இருக்குது, ரவீந்திரன் துரைசாமி சொன்னது எவ்வளோ கரெக்டாகிட்டுன்னு ஒரு டேபிள் பார்த்து ஜான ஆரோக்கியசாமி ஒரு டேபிள் பார்த்து விஜய் என்லைட்டன் பண்ணுங்க ஜான ஆரோக்கியசாமி, விஜய் டார்க்கில் இருக்காரு, இருட்டில் இருக்காரு, ஜான ஆரோக்கியசாமி விஜய் என்லைட்டன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அதை என்லைட்டன் பண்ணிங்கன்னா நான் சொன்னது கரெக்டாக இருக்குன்னு வரும். 1. 2வது, எதிர்ப்போட்டுங்கிறது நான் ப்ரோ இன்கம்பன்சி இல்லை, ஆன்டி இன்கம்பன்சியே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா இதுவரை எதிர்ப்போட்டுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? தமிழ்நாட்டில் காமராஜருக்கு ஆன்டி இன்கம்பன்சி 67, இந்தி போராட்டம், உணவு பற்றாக்குறை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, மக்கள் மாற்றத்தை விரும்பினது, அண்ணாவும் ராஜாஜியும் உருவாக்கின 1 to 1, காமராஜ் ஒரு தமிழ்நாட்டில் இங்கே சிஎம்மாக இருந்தவர் 2 அப்பர் காஸ்ட் பிராமின் ஹயஸ்தா சீஃப் மினிஸ்டரே கமாண்ட் பண்ணி இந்திரா காந்தியை நான் சொல்கிறத செய்யுங்கிற அளவுக்கு இந்திரா காந்தி ஐஎம் காமராஜ் கேண்டிடேட்னு பணிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு போனதுனால ஐயா சாருகாசன் ஐயா அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச ஐயங்கரோட மகன் ஐயா சாருகாசன் அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் காமராஜுக்கு இருந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ இது எல்லாமே சேர்ந்து காமராஜருக்கு பாதித்தது வந்து 5 to 6% வாக்கு தான் பாதிச்சது. இதில் எதுவுமே முக ஸ்டாலினுக்கு இப்போ இல்லை. கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அவர் நினச்சா எப்போ வேணாலும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க முடியும்.
இல்லை அதுதான் காரணமா இல்லை எதிரணியில் வந்து ஓட்டுகளை கன்சாலிடேஷன் பண்ணுற அளவுக்கு ஆட்கள் இல்லைன்றது ஒரு காரணமாக இருக்கு. ராஜாஜி அண்ணா மாதிரி இருந்து 1-to-1 கொண்டு வந்தால் மு.க. ஸ்டாலினை தோற்கடிக்கலாம். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல, அதையும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அதே வேளையில் ஸ்டாலினுக்கு மெரிட்ட நான் சொன்னதையும் சவுக்கு சங்கர், சுமன் ஸ்ரீராமன், பாண்டே சொன்னதையும் எடுத்து வச்சு பாருங்கள். எது கரெக்டாக இருக்குன்னா நான் சொன்னது தான் கரெக்டாக இருக்கும். ஆணித்தரமாக சொல்கிறேன். அவங்கள்ட்ட 1-to-1 உட்காந்து கூட எடுத்து பார்த்துடலாம். சேலஞ்சாக பண்ணுறேன். என் சகோதரர்கள் தான், மதிப்புக்கு மரியாதைக்குரியவர் தான், அன்புக்குரியவங்க தான். அது வேறு விஷயம். கருத்தியல் யார் சொன்னது கரெக்டானதுங்கிறத மட்டும்தான் நம்ம இங்கே வந்து நம்ம விவாதத்துக்கு உள்ளாக்குறோம். அந்த வகையில் பார்த்தா ஆன்டி இன்கம்பன்சி வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு என்டிஆர் வரும்போதே 5% தான் இருந்தது. காமராஜருக்கே 5 to 6% ஓட்டு தான் இருந்தது ஆன்டி இன்கம்பன்சி. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புண்ணி ஒரு 5%க்கு மேலே இருந்ததில்லை. அப்போ திமுக அணி அட் எனி காஸ்ட் 42% வாக்கு தாண்டுவாங்களே. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாருமே தனித்தனியாக இருக்குது தான் பிரச்சனையா சார்? இப்போ பாஜக விக்கிரவாண்டியில் என்ன நடந்தது? விஜய் கள்ளக்குறிச்சியில் சாராயச்சாவை பார்த்தது தாக்கம் இருக்காதுன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? விஜய் வந்துட்டாரு, நோட்டாவை ஜெயித்துரும், நோட்டாவுக்கு ஓட்டு கூட்டின்னு சொன்னேன். நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு ஜான ஆரோக்கியசாமி கோலத்தனமாக நீங்கள் விஜயை களத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணீங்களே, அசிங்கப்பட்டு போனீங்களே ஜான ஆரோக்கியசாமி. விஜயால் எதுவுமே அங்கே விக்கிரவாண்டியில் ஒன்றும் பண்ண முடியலையே. ஒன்று போலிங் அதிகமாயிட்டு, இது விஜய்க்கு அவமானம். திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி போலிங் அதிகமாயிட்டு, இது விஜய்க்கு அவமானம் ஜான ஆரோக்கியசாமி. அடுத்தால நீங்கள் எல்லாம் நோட்டாவை கிழிச்சிரும், இது பண்ணிடும்னு சொன்னீங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு, இது மிகப்பெரிய அவமானம். விஜய்க்கு செல்வாக்கு இல்லை, விஜய் வெத்து வேட்டுன்னு இது காட்டுது ஜான ஆரோக்கியசாமி. அடுத்தால வந்து களத்தை விட்டு ஓடினீங்க, அது கோலத்தனம். சீமான் களத்துக்குள்ளே நின்னார். சீமானுக்கு 5.5% தான்னு புரிஞ்சுக்கிட்டு ஜான ஆரோக்கியசாமி என்ன பண்ணார்? சீமானை மட்டையை கட்டி விஜயை பற்றி பேச வச்சுருவோம், ஆனால் விஜய் வந்து நடுநிலை அண்ணி போயிடுவோன்னு சீமானை ஏமாத்துற வேலையை ஜான ஆரோக்கியசாமி பண்ணார். சீமான் தெளிவாக கடைசியாக நின்று திமுக அண்ணாத்தையும் அடித்து சீன முங்கில் மாதிரி வளரும்னு சொல்லி தனிச்சு துணிச்சலாக நின்னதுக்கு 6% ஓட்டு எடுத்தார். விஜய் கோழைத்தனமாக ஓடிட்டார். ஆனால் விக்கிரவாண்டியில் என்ன நடந்தது? கம்ப்ளீட்டாக போலரைசேஷன் நடந்தது. சீமான் என் சகோதரன் தான், ஆனால் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? போலரைசேஷன் வரும்னு சொன்னா இல்லையா? விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் சொன்னா இல்லையா? அப்போ நீங்கள் பணத்துக்கு தான் ஓட்டுன்னா ஒரு 50 பூத்தில் டாக்டர் ஐயா இப்படி வன்னியர் ஓட்டு அதிகம் பெற்றிருக்காரு. 50 பூத்தில் டாக்டர் ஐயா வன்னியர் ஓட்டு அதிகம், வன்னியர் பூத்தில் அதிகம் பெற்றிருக்காரு இல்லையா? அப்போ அங்கே ஓட்டு பணத்துக்கும் ஓட்டு தான். ஆனால் 63% வந்துன்னா ஒரு 5 to 7% பணத்தை வச்சு வாங்கியிருப்பாங்க திமுக அணி. மறுக்க வரல. டாக்டர் ஐயாவும் ஒரு 1% ஓட்டு பணத்தை வச்சு வாங்கியிருப்பாப்பில்ல. சீமான் பணம் கொடுக்கல. அவருக்கு கிடைச்ச 6% ஓட்டும் துணிச்சலாக நின்னாயா. எடப்பாடி மாதிரி 10.5 கொடுத்துக்கிட்டே அதை சொல்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லாமல் ஓடலையா அவன். விஜய் மாதிரி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டே ஜான ஆரோக்கிய மாதிரி கோழைத்தனமானவர்களின் ஆலோசனையில் களத்துக்குள்ளே இழுக்காமல் ஓடலையா நின்னான். அவன் வந்து சொன்னான், ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் ஐயா கொடுக்கணும், அது கூட இருந்தால் கூட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்கிறதுக்காக சீமான் கிடைச்ச ஒரு 6% வாக்கு. அப்போ அங்கே நடந்தது என்ன? போலரைசேஷன். நாளைக்கும் அங்கே போலரைசேஷன் தான் நடக்கும். அந்த போலரைசேஷனை தடுக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாமல் களத்தை விட்டு ஓடன விஜயால் அந்த போலரைசேஷனை எப்படி தடுத்துட முடியும்? பாஜக பாமக தனியாக இருக்கிறாங்க, அதிமுக தனியாக இருக்கிறாங்க, இந்த பக்கம் சீமான் தனியாக இருக்கிறாரு, விஜய் ஒரு இன்னொரு அணியாக மாறுறாரு. இதனால தான் திமுக ஜெயிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தா ஒரு டஃப்பான ஃபைட்டாக இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆப்போசிட்டில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்தா நான் கொங்கு வேளாளர் அந்த அணிக்கு ஓட்டு போட மாட்டான், நான் வன்னியர் அந்த அணிக்கு ஓட்டு போட மாட்டான், நாடார் அந்த அணிக்கு எதிராக இருப்பான், முக்குலத்தோர் அந்த அணிக்கு எதிராக இருப்பான். அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்படி மு.க. ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும்? ரவீந்திரன் துரைசாமிக்கு வீகம் இருக்குது. ரவீந்திரன் துரைசாமி, ராஜாஜி, பெருஞ்சர் அண்ணா பிறந்தைகள்லாம் என்ன பண்ணாங்கங்கிறதெல்லாம் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது வந்து ஸ்டாலினை வந்து வெறும் குறுங்கணக்கில் தோற்கடிக்க முடியும்னா அது நடக்கிற காரியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சமூக நீதியை சூறையாடக்கூடியவர்னு பார்க்குறாங்க. பிரேமலதா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க, ஒரு ஜாதிக்கு எப்படி 10.5 கொடுக்கலான்னு தானே கேட்டாங்க. அப்போ நீங்கள் வெறும் ஸ்டாலின், கலைஞர் குடும்பம், இதை தாண்டி இஷ்யூஸ் இருக்குது. 10.5 ஒரு ஜாதியை கொடுத்தது தான் வட தமிழகத்தில் பெரிய இஷ்யூ. இப்போ நீங்கள் எடப்பாடியே 10.5 கொடுத்தவரே நான் கொடுத்தது சரின்னு சொன்னால் மற்ற ஜாதி எவனு தனக்கு ஓட்டு போட மாட்டான்னு விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே இல்லாமல் ஓடிட்டார. சவுக்கு சங்கர் இது நிஜம், சுமன் ஸ்ரீராமன் இது நிஜம், பாண்டே இது நிஜம். பூனை கண்ணை மூடிட்டா பூலகம் இருண்டு போச்சுன்னு கணத்து தவளையாக நீங்கள் இருந்தீங்கன்னா களம் தெரியாத கணத்து தவளைகள் தான் நீங்கள். களத்தில் இதுதான் நிஜம். நான் களத்தில் வந்தவன் ஐயா தாழ்லிங்க நாடார் தொண்டர் ரவீந்திரன் துரைசாமி. அவர் காலத்திலிருந்தே பல கொடூரமான களத்துக்குள்ளேருந்து வந்தவன். கள நிலவரம் எனக்கு தெரியும். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி சார். நன்றி.